வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இது வந்து எக் யோக் வச்சு செய்திருக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருந்தது. இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வேண்டாம், வெறும் மிக்சி ஜாரும் நார்மல் பீட்டருமே இருந்தால் போதும். எதுவுமே இல்லைனாலும் மிக்சி ஜார் வச்சு பண்ணலாம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 3 எக் யோக் மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் இன்னைக்கு இந்த பீட்டர் வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த பீட்டர் இல்லாதவங்க ஃபோர்க் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரு மிக்சிங்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். 3/4 கப்பு சுகர், சீனியும் பவுடர்லாம் பண்ணி சேர்க்கணும் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு மாதிரி க்ரீமியாக வந்துடும். அதுக்கு பிறகு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவரும் எங்கேயுமே மாவு தெரியாமல் நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகிறது மாதிரி பண்ணிடணும். இந்த ப்ராசஸை கூட நம்ம மிக்சியில் செய்யறதுனாலும் செய்யலாம். அதே போல் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இது நான் கடையில் வாங்கினது. ஆனால் ஒருவேளை நம்மகிட்ட அந்த கடையில் வாங்குறதுக்கு கிடைக்கலன்னா ஒரு வாரத்தோட பால் ஏடு நம்ம ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சு ஒரு டப்பாவில், நல்லா ஏர்டைட் டப்பாவில் வச்சுட்டோம்னா நமக்கு அப்படியே நல்ல ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிரும். அதான் இதில் சேர்த்தா போதும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணணும். இப்போ இதில் இந்த பீட்டருக்கு சரியாக நம்ம மிக்சி ஜாரில் கூட பீட் பண்ணலாம். மிக்சி ஜாரில் பீட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பீட் பண்ணக்கூடிய டைம் நமக்கு கம்மியாகும். இப்போ 500 ml நல்ல திக் மில்க் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம சுண்டெல்லாம் காய்க்கலை, அதனால நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கணும். அதில் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸை ஊற்றி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண சரியா மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா க்ரீமியாகவும் பண்ணலாம். இப்போ இதை வந்து சிம்மில், அதாவது ரொம்ப குறைஞ்ச தீயில வச்சு நம்ம இதை அப்படியே குக் பண்ணணும். ஏன்னா இதில் எக் இருக்குது, அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கு பிறகு கார்ன்ஃப்ளவரும் அது நல்லா வேகணும். அதுக்காக தான் ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி வரும். அது வரை நம்ம வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா ஓரளவு கஞ்சி மாதிரி வந்துருச்சு. இதை வந்து லைட்டாக ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் ஒருவேளை எக் யோக் ஏதாவது ஓவர் குக்காய் ஏதாவது சின்ன பீசஸ் அப்படி இருந்தால் நமக்கு வந்துடும். அதனால தான் எடுக்கிறோம். இல்லாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உடையில வரும். இப்போ இந்த மிக்ஸ் வந்து நல்லா சூடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு அதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சா போதும். இதையும் வேணும்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கூட நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணலாம். வெனிலா ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்தேன், ஆனால் அது வந்து நான் வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைமில் நல்லா சூடு ஆறின பிறகு வெனிலா ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப இதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு திரும்ப ஃப்ரீசரில் வச்சுட்டு 3 ஹவர்ஸ்க்கு பிறகு திரும்ப எடுத்து நம்ம ஒரு 3 to 5 டைம்ஸ் திரும்ப நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிக்சியில் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கிறோமோ அதுக்கு தக்கன ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் அடிச்சிட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சும்மா நார்மல் ஹேண்ட் பீட்டரில் பண்ணதுனால 5 டைம்ஸ் அடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே மிக்சியில் பண்ணால் ஒரு 3 டைம்ஸ் அடித்தாலே போதும். இப்போ ஐஸ்கிரீம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ஐஸ்கிரீம் அவ்வளோ அதை எடுத்த பிறகு அதோட ஐஸ்கிரீம்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. சூப்பராக நம்ம செய்துட்டோம். இந்த ஐஸ்கிரீம் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.